ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டிங் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க வந்து இந்த காண்டாக்ட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த எக்ஸாக்ட் சார்ட். இதுதான் அந்த எக்ஸாக்ட் சார்ட்டு. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சுன்னா இது போல் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வழக்கம் போல் நம்ம இது பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எது அனாலிசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணுவோம். இது என்ன ட்ரெண்டில் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும், டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏன் வந்து பை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் போகும் அப்படின்றத நமக்கு வந்து சாலிடாக தெரியும். ஸோ இங்கே பை பண்ணோம் அப்படின்னா இது டார்கெட் அப்படின்றதுக்காக தான் 2 ஜோன் மார்க்கிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சார்ட்டில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸே வச்சிருச்சு. வழக்கமாக வந்து விக் வச்சுட்டு போகும். ஸோ வந்து நம்ம வந்து அது ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். இந்த இதில் வந்து பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. பாடி க்ளோஸ் ஆனாலே வந்து இன்வேலிடு தான். சரிங்களா, அது வந்து எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, ஒரு இம்பல்சிவாக ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் வைக்குது. சரிங்களா, நான் வந்து லாஸ்ட் வீடியோஸ்லேயும் சரி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். இம்பல்சிவான மூவ் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு எது வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். இது ஏன் நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கிறேன் அப்படின்னா இது ஒரு அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க சிம்பிளாக வந்து சொல்லுவாங்கள்ல, இது வந்து ஹெட்டு ஷோல்டர் அப்படின்ட்டு அந்த ஒரு பேஸ் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோவில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி சிட்டிங் என்றைக்குமே வந்து இருக்கும். சரிங்களா, அது நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆனோன்னா ஒரு என்ட்ரி வந்து நீட்டாக மார்க்கெட் கொடுத்து எடுத்துகிட்டு நமக்கு டார்கெட் வந்து போகுது. சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி என்ட்ரி போடுறவங்களுக்கு ஓகே. இப்படி என்ட்ரி போடாதவங்க எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் தான் வந்து எனக்கு இதாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு வேறு ஒரு என்ட்ரி டைப்பும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன் மார்க்கெட்டை. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிஹெச் மார்க்கெட் வைக்கிதா, இல்லை இந்த இடத்துல நமக்கு சிஹெச் மார்க்கெட் வந்து வைக்கல. பட் செஷன் ட்ரேட் அப்படின்றப்ப இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மேக் பண்ணி உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் இண்டிகேஷன் இருக்கிறதுனால எஸ்எம்டி யூஸ் பண்ணி நீங்கள் போடலாமா அப்படின்னா தாராளமாக வந்து போடலாம். பட் அது ஒரு டைப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நீட்டான ஒரு சிஹெச் இதாகுது. சரிங்களா, அது ஒரு என்ட்ரி டைப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலிட் இல்லாத ஒரு என்ட்ரியாக தான் இருக்குது. எஸ்எம்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி ரேட்டு உங்களுக்கு சாலிடான என்ட்ரியாக மாறும். பட் ஸ்டில் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து ஒரு என்ட்ரின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு என்ட்ரிஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக் இது பண்ணுறோம். எதுக்காக மாற்றணும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஜகஜன்ட்டு ஒரு செட்டப் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஒரு முறையான ஒரு இது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஆர்டர் பிளாக்கு இம்பல்சிவ் மூவு சிஹெச் பண்ணிருந்துச்சுன்னா இதே வந்து நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு பறந்துருக்கலாம். பட் சிஹெச் மார்க்கெட் பண்ணலை. சரிங்களா, ஸோ அதனால தான் நம்ம அடுத்த செட்டப்பே இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அதனால் நான் என்ன பண்ணுறேன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்குது அப்படின்னா அது வந்து வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா, 15 மினிட்ஸ்க்கு மாற்றுறோம். 15 மினிட்ஸ்க்கு மாற்றோம்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே இதாகுது, உடச்சிட்டு கீழே போயிட்டு ஆர்டர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போகுது. இங்கே வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் உடைக்குது அப்படின்றத தாண்டி இங்கே என்ட்ரி போட்டு இங்கே தான் நம்ம வந்து எஸ்எல் வைக்க போகிறோம். அப்படி இருக்கிறப்ப இது வேலிட் ஆகும். பட் இதுவும் வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து அந்தளவு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்றவங்களுக்கு வேறு ஒரு என்ட்ரி பார்க்கலாம். இது மாடல் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே ஒரு என்ட்ரி பார்த்தோம், அது 1 hour ஆர்டர் பிளாக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிஹெச் வைக்காமல் இங்கே ஒன்று எஸ்எம்டி யூஸ் பண்ணி போடுறது. இது வந்து 2, இது வந்து 3ன்னு வச்சுக்கலாம். பட் இதுவும் வந்து அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றவங்களுக்கு அடுத்த என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, மார்க்கெட் வந்து எப்போவுமே என்ட்ரிஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னாலே போதுமானது தான். சரிங்களா, இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மறுபடியும் திருப்பியிருக்கேன். 5 மினிட்ஸில் வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எதுவும் மேஜராக நமக்கு ஆர்டர் பிளாக் இல்லை. சரிங்களா, இப்போ வந்து மறுபடியும் ஆர்டர் பிளாக் மார்க்கிங் அப்படின்னா நம்ம எதை வந்து பண்ணுவோம், கீழேருந்தே பண்ணுவோம். சரிங்களா, இது 1, அடுத்தது பார்த்திங்கன்னா இது 1, அதில் ட்ரிகராக இருக்குது. ஏஷியன் லோ இருக்கிறதுனால உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பட் ஸ்டில் அதுலேயும் நம்ம வந்து போடலாம்.
ஏன்னா உங்களுக்கு அந்த இம்பல்சிவான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு 1 ஹவர்லேயே சிக்கியிருக்கு. இங்கேயும் வந்து நம்ம எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எடுக்கலாம். ஒரு நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்லை, இந்த இடத்துலையே எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நீட்டாக வந்து பறந்துடுச்சு. அடுத்த செஷனில் ஏதாவது நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படின்றது பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு இம்பல்சிவ் மூவ் இருக்குது அப்படின்னாலே வந்து கீழே வரது டவுட்டு தான். சரிங்களா? இந்த அளவு இம்பல்சிவ் மூவ் இருக்குனாலே கீழே வரது கொஞ்சம் டவுட்டு தான், சாலிட்னஸ் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம். எத்தனை இது வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது. நோ என்ட்ரிஸ் வந்து நிறையா இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். நமக்கு வந்து எத்தனை என்ட்ரிஸ் கிடைக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரிங்களா? 1 ஹவரில் இந்த இடத்துல என்ட்ரி போட்டது டேரெக்டாக வந்து 1 ஹவரில் சிஹெச் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது ஃபஸ்ட்டு. இங்கே வந்து எஸ்எம்டி பார்த்து போடுறது செகண்டு. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து எஸ்எல் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 3. சரிங்களா? இங்கே தான் நம்ம வந்து எப்படியோ எஸ்எல் வைப்போம். நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம், நீங்கள் ஸ்விங் லோவில் வைக்கிறதா உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு. இந்த இடத்துல டிபி 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நம்மளும் வந்து ஜோன் மார்க்கிங் கொடுத்துருக்கறனால இங்கே டிபி 2ன்னு வச்சுட்டு இது டிபி 3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இந்த எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறதுனால அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிபி கொஞ்சம் பிரித்து எடுக்கிறோம். சரிங்களா? இது வந்து 15 மினிட்ஸ். இது அப்படி இல்லை, இது எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏசியன்லேயே ஒரு என்ட்ரி இந்த இடத்துல. சரிங்களா? ஏசியன்லேயே கொடுக்குது. இம்பல்சிவ் மூவ் இருக்கிறதுனால கீழே வரது கொஞ்சம் டவுட்டு, அதை நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? இம்பல்சிவ் மூவ் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றணும். சரிங்களா? இது இவ்வளோ தான் போகுதா அப்படின்னா இதுக்கு மேலேயே வந்து நீட்டாக போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கு அப்படின்றத தாண்டி இது எப்படி இது பண்ணியிருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத. இப்போ இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த ஒரு மூக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா பிரித்து பார்க்குறக்கு நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். அப்படி இருக்கிறப்ப இதுலேயும் வந்து என்ட்ரிஸ் வந்து நீங்கள் போடுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக போடலாம். இங்கே மறுபடியும் ஒரு ட்ரிகரு கீழே வந்து இது பண்ணும் 1:3 அந்த மாதிரி வச்சுட்டிங்கனாலே வந்து போதும். சரிங்களா? மறுபடியும் செஷனில் நீட்டாக கீழே எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லைன் பை லைனாக. சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ஷோ பண்ணது இதுதான். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஒரு என்ட்ரி மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த என்ட்ரியோடையே நிற்க வேண்டாம், அடுத்தடுத்து வந்து பாருங்கள். இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் கிளிக் பண்ணி கூட நம்ம மேலே ஏற்றலாம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.